பார்க்குற நேயர்களுக்கு, எனக்கு நீங்க சொன்ன மாரி 1லேருந்து 12 வரைக்கும்குள்ள தான் மாந்தி இருக்கும். எந்த இடத்துல இருந்தா நான் என்ன மாரி பாதிப்புல இருக்கேங்கிறத அவங்க எப்படி இப்ப தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஒரு மேஷ லக்னம்னு முதல்ல பார்த்தோம். 4ஆம் அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே மாந்தி இருக்காருன்னா, 4ஆம் இடம் என்ன உடம்பு தானுங்க. நீங்க டாக்டர் போய் பார்ப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருப்பீங்க. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஆகாது. ஏதாவது ஒரு பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு 4ஆம் இடம் இடம். எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாரி இருக்குது. பிரம்ம புடிச்ச மாரி இருக்குது. வீட்ல ஒரு சந்தோஷமே இல்ல. வீட்ல ஏதோ ஒரு என்னமோ இருக்குது வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. இதுக்கெல்லாம் காரணம் மாந்தி தான் காரணம். அப்ப அது எந்த பாவக அதிபதியோ அது மாரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியோட மாந்தி சேர்ந்திருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, எப்பாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்கல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். சில பேர் பண விஷயம் 2ஆம் இடம். அப்ப பண விஷயத்துல எனக்கு வந்து பணம் வருது. ஆனா எப்படி செலவாகுதுன்னு தெரியல. பண விஷயத்துல உனக்கு திருப்தி இல்ல. அந்த மாரி சில சூழ்நிலைகள் வரும். அப்போ மாந்தி எந்த பாவக அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரோ, அந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். காரகத்துவம் சில பேருக்கு பாதிக்கப்படும். இப்ப செவ்வாயோட மாந்தி சேர்ந்திருக்காரு. ஒரே நட்சத்திரத்துல 2 பேர் இருக்காங்க. செவ்வாய்னா யாருங்க? மண்ணு மனைக்கு உண்டானவர். பெண் ஜாதகத்துல வந்து கணவன கணவர். குறிக்கக்கூடியவர். அப்ப கணவனுக்கு ஏதாச்சும் தீராத நோய் வர்றது, தீராத பிரச்சனைகள் வர்றது, இடம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றது. இந்த மாரி அது காரகத்துவமும் சில நேரத்துல வந்து பாதிக்கும்.